முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை கவின் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட SI கிருஷ்ணகுமாரி 10 மாதங்களுக்கு பின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர். இது குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். மோனிஷா, தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த மென்பொருள் பொறியாளர் கவின் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் KTC நகர் பகுதியில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அவர் காதலித்ததாக கூறப்படும் பெண்ணை பார்க்க வந்த நிலையில அந்த பெண்ணினுடைய சகோதரன் அவரை வெட்டி படுகொலை செய்ததாக கூறப்பட்ட நிலையில அது தொடர்பான CCTV காட்சிகள் வெளியானது. அதனை அடுத்து அவருடைய சகோதரன் சுர்ஜித் முதலாவதாக கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து இந்த கொலைக்கு உதவி செய்ததாக உதவி ஆய்வாளரும் சுர்ஜித்தின் தந்தையுமான சரவணன் கைது செய்யப்பட்டார். இதனை அடுத்து இந்த வழக்கு CBCID வசம் ஒப்படைக்கப்பட்டது. CBCID போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில சுர்ஜித்தினுடைய உறவினர் ஜெயபால் என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த சம்பவங்கள் கடந்த ஆண்டு ஜூலை மாதத்திலேயே கைது செய்யக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடந்து முடிந்திருந்திருக்கிறது. தற்போது 10 மாதங்களுக்கு பிறகு இது தொடர்பான விசாரணை அறிக்கையும் சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் செய்யப்பட்டு திருநெல்வேலி மாவட்ட 2வது கூடுதல் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த சார்ஜ் ஷீட்ல 2வது குற்றம் சாட்டப்பட்டவராக அந்த சரவணனுடைய மனைவியும் சுர்ஜித்தினுடைய தாயாருமான கிருஷ்ணகுமாரியுடைய பெயர் இடம்பெற்றிருந்தது. அவருக்கு அவரை கைது செய்வதற்கான அவர் ஆஜராக கோரி இந்த வழக்கு விசாரணையில் ஆஜராக கூடி அவருக்கான நோட்டீஸ் வழங்கப்பட்டிருந்தது. அந்த வழக்கு விசாரணையில் அவர் ஆஜராகி வந்தார். ஆனாலும் கூட கைது செய்யப்படாமல் இருந்தார். இந்த சூழல்ல 10 மாதங்களுக்கு பிறகாக இன்று CBCID போலீசார் உதவி ஆய்வாளராக இருக்கக்கூடிய கிருஷ்ணகுமாரியை கைது செய்திருக்கிறார்கள். 2வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தி இருக்கிறார்கள். தொடர்ந்து அவருக்கான நீதிமன்ற காவல் வழங்கப்படும் என தெரிகிறது. 10 மாதங்களுக்கு பிறகு மென்பொருள் பொறியாளர் அவருடைய கொலை வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் ஒரு பரபரப்பான சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சிவமணி.